வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் லாண்டஸ் இன்சுலின் இன்ஜெக்ஷனோட முழு பயன்கள், பக்க விளைவுகள், பயன்படுத்தும் முறை எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பிராண்டோட முழு பயன்களை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முதல்ல போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல நாம் இப்போ லாண்டஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். லாண்டஸ் அப்படின்னா இது ஒரு இன்சுலின் இன்ஜெக்ஷன். இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷனான இந்த லாண்டஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் கிளார்ஜின் இன்ஜெக்ஷன் 100 யூனிட்ஸ் per ml. அதாவது இன்சுலின் கிளார்ஜின் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் மாலிக்யூல் பார்த்தீங்கன்னா 100 யூனிட்டுகள் per ml இருக்குது. சரி, இந்த லாண்டஸ் பார்த்தீங்கன்னா லாங் ஆக்டிங் மேன்மேட் இன்சுலின். அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு இன்சுலின் சுரக்கமில்ல, அந்த இன்சுலின் தான் அதோட ஃபார்முலாவில் தயாரிச்சிருக்காங்க இந்த லாண்டஸை. அது மட்டும் இல்லாமல் இது லாங் ஆக்டிங் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்கு. இப்போ நம்ம ஒன்ஸ் இந்த இன்ஜெக்ஷன் போட்டோமா அது மேக்ஸிமம் 24 hours வரைக்குமா கூட நம்ம உடம்புல அதோட வேலையை காட்டலாம். இந்த லாண்டஸ் இன்ஜெக்ஷனோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை பிளட் சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரை வியாதிக்கு இது ஒரு முக்கியமான மருந்தாக இருக்குது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த மருந்தை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. டயபெட்டிஸ் மில்டஸ் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மெடிசனை யூஸ் பண்ணலாம், டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி மட்டும். இந்த சுகரில் பார்த்தீங்கன்னா டைப் 1 மற்றும் டைப் 2ன்னு சொல்லி 2 வகைகள் இருக்குது. டைப் 1 அப்படின்னா என்னென்னா, நம்ம உடம்புக்கு தேவையான இன்சுலின் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல சுரக்காமல் இருக்கக்கூடிய கண்டிஷன். அந்த சமயத்தில் இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷனை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த சர்க்கரை மற்றும் கிளைசிமிக் அந்த கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா பேலன்ஸாக இருக்கும். டைப் 2வில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு இன்சுலின் தேவைப்படும். ஆனால் நம்ம உடம்பு அதை அந்த அளவுக்கு சுரக்காது, கம்மியான அளவு தான் சுரக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த இன்ஜெக்ஷன் பயன்படுது. இந்த லாண்டஸ் இன்ஜெக்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே ஒருத்தருக்கு குறைந்த சர்க்கரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அவங்க ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு ஏற்கனவே கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க இந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா மேலும் கம்மியாகி அவங்க உயிருக்கு ஆபத்தாக முடியலாம், பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும். அதனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டாவே ஒரு விதமான அலர்ஜி சில பேருக்கு வந்துடும், அவங்களும் இந்த இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு முன்னாடியே சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை டாக்டர்கிட்ட நீங்கள் முன்னாடியே கன்சல்ட் பண்ணிடுங்க. எந்த ஒரு இன்ஜெக்ஷனாக இருந்தாலும் சரி, இன்சுலின் பெண்ணாக இருந்தாலும் சரி, சிரஞ்சாக இருந்தாலும் சரி, நீடிலாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் யூஸ் பண்ணதை இன்னொருத்தர் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. அதை ரீயூஸும் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஒருத்தர் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதையே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா போன்ற கிருமிகள்லாம் அந்த இன்ஜெக்ஷன் மூலமாகவோ நீடில் மூலமாகவோ இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இப்போ உங்களுக்கு சுகர் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவங்க லாண்டஸ் அப்படிங்கிற இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன் உங்களுக்கு பரிந்துரைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும் போதே உங்களுக்குலாம் ஏற்கனவே என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அது எல்லாமே டாக்டர்கிட்ட கண்டிப்பாக சொல்லணும். குறிப்பாக என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, லிவர் பிரச்சனை மற்றும் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தில் ஏதாவது பிரச்சனையா, இல்லை ஏதாவது அலர்ஜி இருக்கா உள்ளிட்ட எந்த வகையான உடல் உபாதைகள் இருந்தாலுமே நீங்கள் முன்கூட்டியே டாக்டர்கிட்ட தெரிவிக்கணும். அப்போ தான் இந்த இன்ஜெக்ஷன் உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி டாக்டர் முடிவு செய்வார். இப்போ நாம் இந்த இன்ஜெக்ஷனை உடம்புல எப்படி செலுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாக இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷன்லாம் எங்கெங்கே போடுறாங்கன்னா, வயிற்றோட அடிப்பகுதி, தொடையோட மேல் பகுதி, கையோட மேல் பகுதி, அது மட்டும் இல்லாமல் பட்டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பின்பகுதி போன்ற இடங்களில் இந்த இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு முன்ன பின்ன பயன்படுத்தி பழக்கம் இல்லை, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா கூச்சமே படாமல் டாக்டர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக அவங்க எப்படி யூஸ் பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லி முழுமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்களாம் ஒரு முடிவு செஞ்சு தவறான வழியில் இந்த இன்ஜெக்ஷனை பயன்படுத்தாதீங்க, அது பெரிய பிரச்சனையாக மாறும். அதே மாதிரி இந்த இன்ஜெக்ஷனை தொடர்ந்து ஒரே இடத்துலையே போடக்கூடாது. இப்போ ஒரே இடத்துல தொடர்ந்து போட்டிங்கன்னா அந்த இடத்துல வீக்கம் அடைகிறது, தோல் தடிக்கிறது, ஸ்கின் டேமேஜ் ஆகிறது, வலி, வீக்கம் போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் இன்றைக்கி பெட்டக்ஸோட லெஃப்ட் சைடு போடுறீங்களா, அடுத்த டோஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போடுங்க. அதுக்கப்புறம் கையில், அப்புறம் மறுபடியும் ரொட்டீனா மாற்றி அந்த டோஸை மாற்றி வெவ்வேறு இடங்களில் நீங்கள் போடும்போது தான் உங்களுக்கு ஒரே இடத்துல போட்டால் அந்த பிரச்சனை வராது. இல்லை நீங்கள் ஒரே இப்போ ஒரு பெட்டாக்ஸில் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த சேம் அந்த குத்தின இடத்துலேயே மறுபடியும் குத்தாதீங்க. வேறு இடத்துல பக்கத்தில் வேறு இடத்துல நீங்கள் அதை இன்ஜெக்ஷன் பண்ணணும். சேம் இடத்துல போட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
அதேமாதிரி இந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது அறிகுறிகள்னால் சிம்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக சொல்லலாம். என்ன சொல்கிறது, மூச்சு விடுறதுல சிரமம், இல்லை ஹார்ட் பிரச்சனை ஏதாவது, இல்லை போட்ட இடத்துல ரொம்ப வீங்கிருச்சு, இல்லை ரொம்ப வலியாக இருக்குது, இல்லைனா வந்து இந்த இன்ஜெக்ஷன் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வெயிட் கெயின் ஆகுது, எனக்கு இது வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நீங்கள் ஃபீல் பண்ணாலும் கண்டிப்பாக அந்த இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த லேண்டஸ் இன்சுலின் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே டயசோலிடின் டயோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெடிசன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, இந்த இன்ஜெக்ஷன் நீங்கள் போடும்போது இந்த இன்சுலின் பார்த்தீங்கன்னா அந்த டயசோலிடின் டயோன்ஸ் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் மாலிகுலோட கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி ஹார்ட் ஃபெயிலியரே வரைக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது. அதனால் அந்த மாதிரி மெடிசன் எதோ எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா டாக்டர்கிட்ட நீங்கள் முன்கூட்டியே சொல்லணும். இந்த டிசீஸ்னு இல்லை, எந்த ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் டாக்டரை போய் பார்த்தாலுமே முன்னாடி எந்த மருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க, வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லிடுறது தான் மிகவும் நல்லது. மேலும் பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேருக்கு சுகர் லெவல் அதிகமாக இருக்கும். டாக்டர் வந்து ஒரு தடவை தான் அந்த ஒரு நாளைக்கு இந்த ஊசியை போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இவங்க வந்து 2 தடவை போட்டால் சீக்கிரம் குறையும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு 2 தடவையோ 3 தடவையோ அந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணுற அந்த வேலையெல்லாம் பண்ணவே கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும். அளவுக்கு அதிகமாக மெடிசன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. டாக்டர் சொன்னதை விட பெரிய பிரச்சனையாயிரும். இந்த இன்ஜெக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு சொல்யூஷன்லேயோ அல்லது டைல்யூட் பண்ணியோ யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த இன்ஜெக்ஷனை எடுத்து பார்த்தாவே தெரியும், இது வந்து ஒரு கலர் இல்லாத ஒரு நார்மலாக கிளியராக இருக்கும். எந்த ஒரு கிறிஸ்டால் இதுவுமே இருக்காது, எந்த ஒரு கலர் சேஞ்சஸ் இருக்காது. அப்படி நார்மலாக தண்ணி மாதிரி இருக்கும் அந்த இன்ஜெக்ஷனு. அப்படி தெளிவாக இருந்தால் மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் அதில் ஏதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நல்லா பார்த்துட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த இன்ஜெக்ஷனில் எந்த இன்ஜெக்ஷனாக இருந்தாலும். மற்றபடி இந்த லேண்டஸ் ஹியூமன் இன்சுலின் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மெடிசின். கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு அவங்க பிளட் குளுக்கோஸ் லெவலை கண்டிப்பாக இது வந்து சரிப்படுத்தி குறைச்சி நார்மல் அளவு கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல இன்ஜெக்ஷன் தான். தொடர்ந்து பயன்படுத்துகிறவங்க இந்த மாதிரி பக்க விளைவுகள் ஏதாவது தென்பட்டால் மட்டும் நீங்கள் டாக்டர்கிட்ட தெரிவித்து அதை கன்சல்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒரு அருமையான பிராண்டு, அருமையான கண்டுபிடிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச அனைத்து நண்பர்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.